ஸ்ரீவைகுண்டத்தில் பெய்த கோடை மழையால் வெப்பம் தணிந்தது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான கருங்குளம், புதுக்குடி உள்ளிட்ட இடங்களில் இடி, மின்னல் மற்றும் காற்றுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக கடும் வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் திடீரென 1 மணி நேரத்திற்கு மேலாக கொட்டி தீர்த்த இந்த கோடை மழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். விருதுநகரில் பிரசித்தி பெற்ற பராசக்தி வெயிலுகந்த அம்மன் கோவிலில் வைகாசி திருவிழாவை ஒட்டி தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. இந்த விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு ஓம் சக்தி பராசக்தி என்ற பக்தி முழக்கத்துடன் தேரை வடம்பிடித்து இழுத்தனர். 4 மாட வீதிகளின் வழியாக அசைந்தாடி வந்த தேரினை கண்டு பக்தர்கள் மனமுருக வழிபாடு நடத்தினர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் கோவிலுக்கு நுழைந்த கரடி பூஜை பொருட்களை ருசி பார்த்து சென்றது. கடந்த சில நாட்களாக கோத்தகிரி மற்றும் சுற்றுவட்டாரத்தில் கரடிகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளன. இந்நிலையில் கிருஷ்ணாபுதூர் கிராமத்தில் அமைந்துள்ள முனீஸ்வரர் கோவிலுக்குள் புகுந்த கரடி அங்கிருந்த பொருட்களை ருசி பார்த்தது. கரடி நடமாட்டத்தால் கிராம மக்கள் அச்சமடைந்துள்ளனர். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே காரக்குடி கிராமத்தில் மகாமாரியம்மன் கோவிலில் தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. திருத்தேரோட்டத்தை பாமக சட்டமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தார். இந்த விழாவில் காரக்குடி சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். திருவாரூர் மாவட்டம் ஐயர் சமாதி பகுதியில் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் திடீரென உடைப்பு ஏற்பட்டு 5 மணி நேரமாக பல லட்சம் லிட்டர் நல்ல தண்ணீர் வீணாக வெளியேறி சாக்கடையில் கலந்தது. இதுகுறித்து பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் புகார் அளித்தும் குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்தது. கோடை வெயிலால் குடிநீர் தட்டுப்பாடு நிலவும் வேளையில் அப்பகுதி மக்கள் சாக்குகளையும் கற்களையும் கொண்டு குழாய் உடைப்பை அடைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே சின்ன கொல்லப்பட்டியில் உள்ள பாழடைந்த கிணற்றில் தவறி விழுந்த பூனையை அப்பகுதி இளைஞர்கள் மீட்டனர். கயிறு கட்டி கிணற்றில் இறங்கிய இளைஞர் பூனையை காப்பாற்றினார். எரிபொருள் சிக்கனம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி விடுத்த வேண்டுகோளை ஏற்று மத்திய இணையமைச்சர் எல்முருகன் கேரள மாநிலம் குருவாயூரிலிருந்து திருப்பூருக்கு கார் பயணத்தை தவிர்த்து வந்தே பாரத் ரயிலில் பயணித்துள்ளார். திருப்பூர் ரயில் நிலையத்தில் அவருக்கு பாஜகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதன் பின்னர் அவினாசி அடுத்துள்ள ஆட்டையம்பாளையத்தில் பாஜக நிர்வாகியின் இல்ல திருமண விழாவில் பங்கேற்பதற்காக அங்கு புறப்பட்டு சென்றார். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரில் உள்ள சேவக பெருமாள் ஐயனார் கோவிலில் திருக்கல்யாண வைபவம் விமர்சையாக நடைபெற்றது. வைகாசி விசாக பிரம்மோற்சவ விழாவின் 5ஆம் நாளில் பூர்ணா மற்றும் புஷ்பகால தேவியர்களை சேவக பெருமாள் மணம் முடிக்கும் வைபவம் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். நாமக்கல் மாவட்டத்தில் பணியாளர்களின் வேலைநிறுத்தம் காரணமாக 3 நாட்களாக டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டிருந்த நிலையில் பேச்சுவார்த்தைக்கு பின் காவல்துறை பாதுகாப்புடன் 5 கடைகள் திறக்கப்பட்டன. இதையடுத்து மதுபானங்கள் வாங்க குடிமகன்கள் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு நீண்ட வரிசையில் காத்திருந்து வாங்கிச் சென்றனர். உலக பட்டினி தினத்தை ஒட்டி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் 1000க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு தலைவாழை இலை போட்டு பாயாசத்துடன் கூடிய 9 வகையான அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. இதேபோல் விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் நடைபெற்ற அன்னதானத்தில் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா கலந்து கொண்டு நூற்றுக்கணக்கான பொதுமக்களுக்கு சிக்கன் பிரியாணி வழங்கினார். திருவாரூர் அருகே தண்டலையில் பிளாஸ்டிக் தூளாக்கும் மையத்தின் அருகே கொட்டப்பட்டிருந்த குப்பைகளில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் உருவான கடும் புகையால் திருவாரூர் தஞ்சை நெடுஞ்சாலையில் சென்ற வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்குள்ளாக்கினர். தகவல் அறிந்து விரைந்த தீயணைப்புத் துறையினர் 1 மணி நேரம் போராடி பிளாஸ்டிக் மையத்திற்குள் தீ பரவாதவாறு துரிதமாக அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர்.
ராணிப்பேட்டை மாவட்டம் மானாப்பாடி கிராமத்தில் உள்ள ஏரியில் தனியார் தொழிற்சாலையிலிருந்து வெளியேறிய ரசாயன நீர் கலந்ததால் அதை நம்பி பயிரிடப்பட்டிருந்த 50 ஏக்கர் நெற்பயிர்கள் முழுமையாக கருகி சேதமடைந்துள்ளன. பல லட்சம் ரூபாய் கடன் வாங்கி விவசாயம் செய்த தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கண்ணீர் மல்க தெரிவிக்கும் விவசாயிகள் ரசாயன நீர் கலப்பதை தடுத்து தங்களுக்கு உரிய இழப்பீடு பெற்றுத் தர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 10 நாட்களாக நடைபெற்று வந்த மலர் கண்காட்சி நிறைவு பெற்றது. கடந்த 18ஆம் தேதி உதகை தாவரவியல் பூங்காவில் 128வது மலர் கண்காட்சி தொடங்கப்பட்டது. 1 லட்சத்திற்கும் அதிகமான மலர்களை கொண்டு வடிவமைக்கப்பட்டிருந்த சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம், மாமல்லபுரம், கலங்கரை விளக்கம் உள்ளிட்டவை சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தது. நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் பார்வையிட்டு சென்றனர். இந்நிலையில் நேற்றுடன் மலர் கண்காட்சி நிறைவு பெற்றது. தஞ்சை மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே சரக்கு வாகனம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 14 பேர் காயமடைந்தனர். செம்பையன் கிளறி பகுதியைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்டோர் சரக்கு வாகனத்தில் திருச்சியில் நடந்த திருமணத்திற்கு சென்றுவிட்டு சொந்த ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். கச்சமங்கலம் அருகே கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் சாலையோரம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் பயணம் செய்த கோமதி, ஜெயலட்சுமி உள்ளிட்ட 10 பெண்கள் உட்பட 14 பேர் காயமடைந்தனர். இதனையடுத்து அனைவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே கோவில் திருவிழாவில் வேளாண் கும்மி மற்றும் மாரி கும்மி ஆடி கிராம பெண்கள் அசத்தினர். கந்தசாமிபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள காளியம்மன் கோவில் வைகாசி மாத உற்சவ விழா நடைபெற்றது. அப்போது அதே பகுதியில் வசிக்கும் சிறுமிகள் மற்றும் பெண்கள் கிராமிய கலைகளை ஆடி விழாவை சிறப்பித்தனர். இதனைக் கண்டு கிராம மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். உலக புகழ்பெற்ற தஞ்சாவூர் பெரிய கோயிலில் வைகாசி மாதத்தின் 2வது பிரதோஷத்தையொட்டி பெருவுடையாருக்கு எதிரே உள்ள பெருநந்திக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. நந்தியம் பெருமானுக்கு மஞ்சள், சந்தனம், பால், தயிர், இளநீர், கரும்புச்சாறு, தேன் உள்ளிட்ட 12 வகையான திரவியங்களால் பேராபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே உள்ள கீழ கொம்புக்காரனேந்தல் காளியம்மன் கோயில் திருவிழாவில் திடீரென மழை தேனீக்கள் கூட்டமாக வந்து கொட்டியதில் 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். விழாவில் 200க்கும் மேற்பட்ட பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக பறந்து வந்த தேனீக்கள் கொட்டத் தொடங்கியதால் மக்கள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர். காயமடைந்த பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு மானாமதுரை அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. விருதுநகர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. குறிப்பாக புளியம்பட்டி, காந்திநகர், ராமசாமிபுரம், கஞ்சநாயக்கன்பட்டி, ஆத்திப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே புதுநகர் கிராமத்தில் செயல்பட்டு வரும் அரசு தொடக்கப்பள்ளியின் மேற்கூரை பூச்சி திடீரென இடிந்து விழுந்த சம்பவம் பெற்றோர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஓராண்டுக்கு முன்புதான் இந்த புதிய கட்டடம் பயன்பாட்டிற்கு வந்த நிலையில் தற்போது கோடை விடுமுறை என்பதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. தரமற்ற முறையில் இந்த கட்டிடத்தை கட்டிய ஒப்பந்ததாரர் மீது அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உலக பட்டினி தினத்தை ஒட்டி காஞ்சிபுரத்தில் தாவேக சார்பில் நடைபெற்ற அன்னதான நிகழ்வில் அமைச்சர்கள் SP.K. தென்னரசு மற்றும் RV. ரஞ்சித்குமார் ஆகியோர் பங்கேற்று பொதுமக்களுடன் இணைந்து உணவருந்தினர். அப்போது பரந்தூர் விமான நிலையம் தொடர்பான கேள்விக்கு முதலமைச்சர் நல்லதே செய்வார் என கூறிவிட்டு அமைச்சர் தென்னரசு நகர்ந்தார். பரந்தூர் விமான நிலையம் பரந்தூர் விமான நிலையத்துக்கு நம்ம தளபதி கூட இருந்தாரு. இப்போ என்ன மக்களுக்காக தான் சார் ஆட்சி, மக்கள் நன்மைக்காக மட்டும்தான் பண்ணுவாரு. நன்றி. நீலகிரி மாவட்டத்தில் பசுந்தேயிலைக்கு போதிய விலை கிடைக்காமல் 65,000க்கும் மேற்பட்ட சிறு குறு விவசாயிகள் அவதிப்பட்டு வரும் நிலையில் அவர்கள் உற்பத்தி செய்யும் தேயிலை தூள்களை மீண்டும் இந்திய ராணுவத்திற்காக வாங்க வேண்டும் என உதகை பாஜக MLA போஜராஜன் கோரிக்கை விடுத்துள்ளார். குன்னூர் வெலிங்டன் ராணுவ மையத்திற்கு ஆய்வுக்கு வந்த மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சக ஆய்வுக்குழு தலைவர் ராதாமோகன் சிங்கிடம் அவர் இந்த மனுவை அளித்தார். கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் 63வது மலர் கண்காட்சி நடைபெற்று வரும் நிலையில் தனியார் பங்களாக்கள், விடுதிகள் மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு இடையேயான தோட்ட பராமரிப்பு போட்டிகள் நடத்தப்பட்டன. காய்கறிகள், பழங்கள், மூலிகைகள், அலங்கார மலர்கள் உள்ளிட்ட பிரிவுகளில் நடந்த இப்போட்டியில் 950க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். இதில் 21 பேருக்கு சுடற்கோப்பைகளும், 500க்கும் மேற்பட்டோருக்கு பரிசுகளும், 300க்கும் மேற்பட்டோருக்கு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. புதுக்கோட்டை மாவட்டம் மறந்தாங்கி அருகே வீட்டின் ஜன்னலில் 7 அடி நீளமுள்ள சாரை பாம்பை கண்டு குடும்பத்தினர் அதிர்ச்சியடைந்தனர். வெட்டி வயல் பகுதியில் வசிக்கும் சாதிக் என்பவரின் வீட்டில் நுழைந்த பாம்பு தோரணம் போன்று ஜன்னலில் தஞ்சமடைந்திருந்தது. சற்று நேரத்தில் இறங்கிய பாம்பு அருகிருந்த புதருக்குள் சென்றது.
அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே டாஸ்மாக் கடையை மூட வலியுறுத்தி பெண்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். தாப்பழூர் சுத்தமல்லி பிரிவு சாலையில் இயங்கி வரும் டாஸ்மாக் கடை மூடப்படும் என அண்மையில் தமிழ்நாடு அரசு அறிவித்தது. இந்நிலையில் இந்த கடைக்கு லாரியில் இருந்து மதுபாட்டில்கள் இறக்கப்பட்டதை கண்ட பகுதி மக்கள் 50க்கும் மேற்பட்டோர் திரண்டு டாஸ்மாக் கடையை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தனக்கு கொள்கைதான் முதன்மையானது, அமைச்சர் என்பது இரண்டாவதுதான் என்று சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு தெரிவித்துள்ளார். சென்னை கோயம்பேட்டில் நடந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், தமிழ் தேசியத்தின் அடையாளமாகவும் விடுதலை சிறுத்தைகளின் முகமாகவும் அமைச்சரவையில் பணியாற்றுவேன் என்று கூறினார். தமிழீழ விடுதலையை இதுகாரும் பேசி வந்தவன் இன்றைக்கு அமைச்சரவையில் நான் பங்கெடுத்திருக்கின்றேன். அந்த கொள்கையிலிருந்து ஒருபோதும் நான் பின்வாங்குவது இல்லை. எனக்கு இந்த கொள்கைதான் முதன்மையானது, அமைச்சரவை என்பது இரண்டாவது அமைச்சர் என்பது. புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், மேதகு பிரபாகரன் அவருடைய கொள்கையை சுமந்து இந்த களத்திலே நிற்பவன். பிள்ளை பிடிப்பது போன்று பிற கட்சிகளின் சட்டமன்ற உறுப்பினர்களை தாவேக பிடித்துக் கொண்டிருப்பதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கடுமையாக சாடியுள்ளார். ஆரணியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாஜக குறித்து அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்த கருத்துக்கு பதிலளித்துள்ளார். இன்னைக்கு ஆதவ் அர்ஜுனா சொல்றாரு, பாஜக கூட கூட்டணி சேர்ந்ததுனால தான் பல கட்சிகள் தோல்வி அடைந்ததுன்னு. பாரதிய ஜனதா கட்சி நீங்க பாத்தீங்கன்னா 21 மாநிலங்களை நாங்கள் ஆள்கிறோம். நீங்க புள்ள பிடிக்கிற மாதிரி எல்லா இடத்துலயுமே பிடிச்சிட்டு இருக்கீங்க. நாங்க அப்படி இல்லை. நாங்கள் மக்களுக்கு பிடித்தவர்களாக இருக்கிறோம். தோல்வி என்பது பல இடங்களில் சகஜம்தான். 2 பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருந்த நாங்கள் இன்று பாராளுமன்றத்தை ஆளுகிறோம். தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அதிமுகவில் ஏற்பட்ட குழப்பம் ஓய்ந்த நிலையில் திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்திற்கு திரும்பிய சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ், உயிரை போனாலும் அதிமுகவில் தான் நீடிப்பேன் என்று தொண்டர்களிடம் பேசிய போது திட்டவட்டமாக தெரிவித்தார். சேர போறாங்க தவறான பிரச்சாரத்தையும் சில விஷயம் கிளப்பி விட்டார். உயிர் போனாலும் அதிமுக விட்டு அடியெடுத்த காஞ்சிபுரம் மாநகராட்சியின் 650 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய பாதாள சாக்கடை மற்றும் குடிநீர் திட்டத்தை தேனம்பாக்கம் கிடங்கில் வைக்கப்பட்டிருந்த பிளாஸ்டிக் குழாய்களில் திடீரென பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. குழாய்கள் அடுத்தடுத்து பற்றி எரிந்ததால் அப்பகுதி முழுவதும் வான் அளவுக்கு கரும்புகை சூழ்ந்து பெரும் பரபரப்பு நிலவியது. இது சமூக விரோதிகளின் சதியா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் பாலமுருகன் கோவில் கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. கோயில் வளாகத்தில் யாகசாலை அமைக்கப்பட்டு பூர்ணாகுதி மூலமந்திர ஹோமம் வளர்க்கப்பட்ட நிலையில் பாலாற்றிலிருந்து நீர் எடுத்து வரப்பட்டு கலசங்களில் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சென்னை திருவொற்றியூர் ரயில் நிலையம் அருகில் உள்ள நீர்நிலைகளில் மத்திய ஆசியா, ஐரோப்பா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து அரிய வகை வெளிநாட்டு பறவைகள் இறைக்காகவும் தண்ணீருக்காகவும் பெருமளவில் குவிந்துள்ளன. வழக்கமாக பழவேற்காடு, பள்ளிக்கரணை, வேடந்தாங்கல் ஆகிய பகுதிகளுக்கு வரும் பெரிய நாரை, செங்கல் நாரை, கூழைக்கடா போன்ற பறவைகள் கடந்த 2 ஆண்டுகளாக திருவொற்றியூர் ரயில்வே நிலப்பகுதியில் தஞ்சமடைந்துள்ளன. பறவைகள் கூட்டம் கூட்டமாக காணப்படுவதால் அந்த வழியாக செல்லும் பொதுமக்கள் இதனை ஆவலுடன் கண்டு ரசித்து வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் உள்ள மந்த கருப்பண்ணசாமி மற்றும் ஏழைக்காத்த அம்மன் ஆலயத்தில் முளைப்பாரி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. தங்களது வேண்டுதலை நிறைவேற்றும் வகையில் திரளான பெண்கள் முளைப்பாரியை தலையில் சுமந்தபடி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்று சட்டநாதபுரம் உப்பநாட்டில் கரைத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். கொடைக்கானலில் போதிய மழை இல்லாததால் மனோரஞ்சித மனை, மனோரத்னம் மற்றும் குண்டாறு ஆகிய 3 முக்கிய நீர்த்தேக்கங்களும் வறண்டு மண் திட்டுக்களாக காட்சியளிக்கின்றன. இதனால் 2 நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே வழங்கப்பட்ட குடிநீர் தற்போது 5 நாட்களுக்கு ஒருமுறை மட்டும் விநியோகிக்கப்படுவதால் பொதுமக்கள் மற்றும் விடுதி உரிமையாளர்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இதனிடையே விநியோகிக்கப்படும் குடிநீரில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இயந்திர ஆயில் கலந்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பூர்
மாவட்டம் உடுமலை அருகே உள்ள திருமூர்த்தி மலை பஞ்சலிங்க அருவியில் வரும் தண்ணீரின் அளவு அதிகரித்ததால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருமூர்த்தி மலை அம்மனலிங்கேஸ்வரர் கோயிலின் மேல் பகுதியில் பஞ்சலிங்க அருவி அமைந்துள்ளது. இந்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் உள்ள மலை கிராமங்களில் பெய்த தொடர் மழையால் அருவியில் நீர்வரத்து அதிகரித்தது. இதனால் சுற்றுலா பயணிகள் நலன் கருதி அருவியில் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் ஒரே நாளில் 10 பேரை வெறிநாய் கடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அலங்காநல்லூர் பேருந்து நிலையம் மற்றும் ஜல்லிக்கட்டு நடைபெறும் வாடிவாசல் பகுதிகளில் சுற்றித் திரிந்த வெறிநாய் ஒன்று அப்பகுதியில் சென்ற பெண்கள், இளைஞர்கள், மூதாட்டி என ஒரே நாளில் 10 பேரை கடித்துள்ளது. இதில் காயமடைந்தவர்களுக்கு அலங்காநல்லூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தடுப்பூசி போடப்பட்ட நிலையில் காயம் ஆழமாக இருந்த 8 பேர் மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பிற்பகலில் பெய்த மிதமான மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. காலையிலிருந்தே கோடை வெயில் வாட்டி வதைத்த நிலையில் திடீரென வானத்தில் மேகமூட்டம் ஏற்பட்டு பெரியகுளம், தாமரைக்குளம், கைலாசப்பட்டி, சோத்துப்பாறை அணை மற்றும் கும்பக்கரை அருவி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மிதமான மழை பெய்தது. ஒரு சில இடங்களில் கனமழையும் கொட்டி தீர்த்ததால் வெயிலின் தாக்கம் முற்றிலுமாக குறைந்தது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் நடைபெற்று வரும் பழ கண்காட்சியில் பங்கேற்ற நடிகர் YG மகேந்திரன் சிவாஜி கணேசன் நடித்த சாந்தி திரைப்படத்திலிருந்து யார் அந்த நிலவு என்ற பாடலை பக்கவாத்தியங்கள் ஏதுமின்றி விசிலடித்து பாடினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே செங்கல் சூளை தொழிலாளர்களின் குழந்தைகள் 3 பேர் வீட்டில் வைத்திருந்த கொக்கு மருந்தை விஷம் என்று தெரியாமல் சாப்பிட்டதால் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தளபதி நகரில் வசிக்கும் ஜெயசித்ரா, ஹரிப்பிரியா, வசந்த் ஆகிய மூவரும் விளையாடிக் கொண்டிருந்த போது மருந்தை சாப்பிட்டு மயங்கியுள்ளனர். ஊத்தங்கரை அரசு மருத்துவமனையில் ஜெயசித்ராவுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் மிகவும் ஆபத்தான நிலையில் இருந்த ஹரிப்பிரியா மற்றும் வசந்த் மேல் சிகிச்சைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சட்டி மேற்கு கிராம நிர்வாக அலுவலர் உடல்நலக்குறைவால் வராததால் கடந்த 20 நாட்களாக அலுவலகம் பூட்டி கிடக்கிறது. இதனால் பள்ளி திறக்கப்பட உள்ள சூழலில் சாதி வருமான சான்றிதழ்கள் பெற முடியாமல் மாணவர்களும் அடங்கல் மற்றும் மானிய சான்றுகள் கிடைக்காமல் விவசாயிகளும் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். வட்டாட்சியரிடம் புகார் அளித்து மாற்று அலுவலர் நியமிக்கப்படாததால் திங்கட்கிழமை போராட்டம் நடத்தப் போவதாக பொதுமக்கள் எச்சரித்துள்ளனர். கரூரில் 74 டாஸ்மாக் கடைகளின் பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதால் கடைகள் மூடப்பட்டுள்ளன. இந்நிலையில் டாஸ்மாக் மாவட்ட மேலாளர் விஜய் சண்முகம் ஊழியர்களுடன் சென்று கடைகளின் கிரில் கதவு பூட்டை உடைத்து திறக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஊழியர்கள் வீடியோ எடுப்பதை பார்த்து அவர் பின்வாங்கிய நிலையில் கடைகள் திறக்காமலேயே மது விற்பனை நடப்பது போல போலியாக ஆன்லைனில் பதிவு செய்ததாக ஊழியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மதுரை ஆணையூர் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமிற்குள் வெளிநபர்கள் வருவதை தடுக்க பொதுமக்கள் தங்கள் சொந்த செலவில் அமைத்திருந்த 5 CCTV கேமராக்கள் மற்றும் மின் விளக்குகளை கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு ஒரு கும்பல் மது போதையில் அடித்து உடைத்தது. இந்நிலையில் அதே முகாமில் வசித்து வரும் சந்துரு, சுதன் ஆகிய இருவரை காவல்துறையினர் கைது செய்து நீதிமன்ற உத்தரவுப்படி சிறையில் அடைத்தனர். வேலூர் மாவட்டத்தில் தாவேக்கவிலிருந்து நீக்கப்பட்ட நிர்வாகிக்கு மீண்டும் அதே பொறுப்பு வழங்க கோரி சிலர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்து பரபரப்பை ஏற்படுத்தினர். கனியம்பாடியில் செங்கல் சூளை உரிமையாளர்களிடம் மாதம் 1 லட்சம் ரூபாய் மாமூல் கேட்ட புகாரை தொடர்ந்து தாவேக்க ஒன்றிய செயலாளர் விஜயகுமார் கட்சியை விட்டு நீக்கப்பட்டார். இந்நிலையில் இடையஞ்சாத்து கிராமத்தைச் சேர்ந்த சிலர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். ஏரியில் மண் திருட்டை தடுக்க கோரி மனு அளிக்க வந்ததாக கூறிய அவர்கள் தாவேக்கவிலிருந்து நீக்கப்பட்ட விஜயகுமாருக்கு மீண்டும் பதவி வழங்க வேண்டும் என்று மனுவில் குறிப்பிட்டிருந்ததால் அதிகாரிகள் குழப்பமடைந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் கிளாமூர் கிராமத்தில் கடந்த வாரம் தரையில் காயத்துடன் இருந்து உறவினர்களால் அடக்கம் செய்யப்பட்ட மூதாட்டி முத்தாலையின் மரணத்தில் சந்தேகம் எழுந்திருக்கிறது. அவர் அணிந்திருந்த நகைகள் காணாமல் போனதால் அவரது மகன்கள் அளித்த புகாரின் பேரில் டிஎஸ்பி தீபக் ரஜினி தலைமையிலான காவலர்களும் வருவாய்த்துறையினரும் புதைக்கப்பட்ட உடலை தோண்டி எடுத்து உடற்கூறாய்வு செய்தனர். இது தொடர்பாக அதே பகுதியைச் சேர்ந்த வாசுதேவன் என்பவரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். பழனி அருகே தாதநாயக்கன்பட்டியில் கடந்த 1 மாத காலமாக பாலாறு, பொருந்தலாறு கூட்டு குடிநீர் வராததால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். குடிநீர் வராததால் கிராம மக்கள் வேறு வழியின்றி சுகாதாரமற்ற ஆழ்துளை கிணற்று நீரை குடிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. நோய் பரவும் அபாயம் ஏற்படும் சூழல் உள்ளதால் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக குடிநீர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே கருப்பூர் மாரியம்மன் கோயில் குடமுழுக்கு விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கருப்பூர் மாரியம்மன் கோயில் குடமுழுக்கு விழாவையொட்டி கடந்த 26ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் யாகசாலை பூஜைகள் தொடங்கின. இதைத் தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு குடமுழுக்கு விழா விமர்சையாக நடைபெற்றது. பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு திருப்பூரில் உள்ள பிரியாணி கடைகளில் பொதுமக்களின் கூட்டம் அலைமோதியது. இஸ்லாமியர்கள் குர்பானி கொடுத்து தங்களது நண்பர்களுக்கு பகிர்ந்து வழங்கி வரும் நிலையில் பிரியாணியை சுவைக்க விரும்பும் மக்கள் திருப்பூர் காங்கேயம் சாலையில் உள்ள கடைகளில் பெருமளவு குவிந்தனர். இதன் காரணமாக பிரியாணி கடைகளில் வழக்கமாக நடைபெறும் விற்பனையை விட 2 மடங்கு விற்பனை அதிகரித்துள்ளதாக கடை உரிமையாளர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். பணி நிரந்தரம், 12,000 ரூபாய்க்கு மேல் சம்பளம் மற்றும் காலி பாட்டில்களுக்கு 10 ரூபாய் திரும்ப பெறும் திட்டத்தை கைவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கரூரில் 100க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் ஊழியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடைகளின் மின்கட்டணம், வாடகை உள்ளிட்ட செலவுகளை தங்களே ஏற்க சொல்வதால் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்படுவதாக கூறி கரூர், அரவக்குறிச்சி, குளித்தலை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள 74 கடைகளையும் மூடி அவர்கள் காத்திருப்பு போராட்டம் மேற்கொண்டுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த கிளியாநகர் திரௌபதி அம்மன் கோயில் அக்னி வசந்த மகாபாரத பெருவிழாவில் துரியோதனன் படுகொலை நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. கிருஷ்ணர் வேடமிட்டவர் முன்னிலையில் துரியோதனனை பீமன் வதம் செய்வது போன்றும் இறுதியில் கூந்தலை திரௌபதி முடிப்பது போன்றும் நாடக கலைஞர்கள் தத்ரூபமாக நடித்து காட்டினர். பக்ரீத் பண்டிகை விடுமுறை மற்றும் சுபமுகூர்த்த நாட்களை முன்னிட்டு சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கார், வேன், பேருந்துகளில் புறப்பட்டதால் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் சென்னை திருச்சி மார்க்கத்தில் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் நீண்ட வரிசையில் அணிவகுத்து உருந்து சென்றன. நெரிசலை கட்டுப்படுத்த எதிர் திசையில் உள்ள ஒரு வழித்தடம் தென் மாவட்ட வாகனங்களுக்காக மாற்றியமைக்கப்பட்டதோடு போக்குவரத்து காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வாகனங்களை ஒழுங்குபடுத்தினர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகர பகுதியில் நேற்று மதியம் முதல் பரவலாக கோடை மழை பெய்தது. செட்டிக்குளம், ஆசாரிப்பள்ளம், கோட்டாறு, இரச்சக்குளம், பூதப்பாண்டி, தோவாளை உள்ளிட்ட இடங்களில் விட்டுவிட்டு பெய்த மழையால் வாகன ஓட்டிகள் சற்று சிரமத்திற்கு உள்ளாகினர். கடந்த சில நாட்களாக வாட்டிய வெப்பம் தணிந்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சேலத்தில் டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டம் காரணமாக டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ளதால் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள ஒரு தனியார் மதுபாரில் மது பிரியர்கள் குவிந்தனர். கொளுத்து வெயிலில் நீண்ட வரிசையில் காத்திருந்து மது பாட்டில்களை வாங்கி சென்றனர். அந்த பாரில் கிளப் உறுப்பினர்களுக்கு மட்டுமே மது விற்பனை என்று பேனர் வைக்கப்பட்டுள்ள போதிலும் விதிமுறைகளை மீறி பொதுமக்களுக்கும் தாராளமாக மது பாட்டில்கள் விற்பனை செய்யப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மே 28 உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிவுறுத்தலின்படி தவிக நிர்வாகிகள் அனைத்து மாவட்டங்களிலும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். சென்னை பெரம்பூர் மேல்பட்டி பொன்னப்பன் தெருவில் பொதுமக்களுக்கு சாம்பார், கீரை உள்ளிட்ட பல வகை சாதங்கள் மற்றும் பிரிஞ்சி வழங்கப்பட்டன. தருமபுரி நகர பேருந்து நிலையத்தில் 1500 நபர்களுக்கு அசைவ உணவு வழங்கப்பட்டது. சேலம் மாவட்டம் 5 ரோடு பகுதியில் 500க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. காரைக்குடி மாநகராட்சி அலுவலகம் அருகே அமைச்சர் பிரபு கலந்து கொண்டு 2000 பேருக்கு காலை உணவு வழங்கினார். தேனி மாவட்டம் வைகை அணையின் நீர்மட்டம் 21 அடிக்கும் கீழ் சரிந்து வருவதால் மதுரை மாநகரின் குடிநீர் தேவைக்கான நீர் வெளியேற்றம் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுள்ளது. நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை இல்லாததால் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள 71 அடி உயரம் கொண்ட வைகை அணை கடந்த சில வாரங்களாக நீர்வரத்தின்றி காணப்படுகிறது. அணையின் நீர்மட்டம் வெகுவாக சரிந்து தற்போது 21 அடிக்கும் கீழ் சரிந்ததால் மதுரை மாநகராட்சி பகுதிகளுக்கு திறக்கப்பட்ட நீர் படிப்படியாக குறைக்கப்பட்டு முழுமையாகவே நிறுத்தப்பட்டுள்ளது. எஞ்சிய நீர் இருப்பை வைத்து மதுரை புறநகர் மற்றும் ஊரகப் பகுதிகளுக்கு மட்டும் 40 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. தமிழ்நாடு அரசின் கோரிக்கையை ஏற்று ஆந்திர பிரதேச மாநிலம் கண்டலேரு அணையிலிருந்து கடந்த 24ஆம் தேதி திறக்கப்பட்ட கிருஷ்ணா நதி நீர் ஊத்துக்கோட்டை தாமரைக்குப்பம் 0 பாயிண்டை வந்தடைந்தது. 1900 கன அடி கிருஷ்ணா நதி நீர் 152 கிலோமீட்டர் பயணித்து வந்தடைந்தது. வினாடிக்கு 5 கன அடி வீதம் வந்த கிருஷ்ணா நதி நீர் படிப்படியாக அதிகரித்து வினாடிக்கு 43 கன அடியாக தற்போது தமிழக எல்லைக்கு வருகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் அண்ணாப்பட்டி கிராமத்தில் மின்மாற்றியை உடைத்து மர்ம நபர்கள் காப்பர் வயர்களை திருடிச் சென்றதால் 50 ஏக்கருக்கும் மேற்பட்ட விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. திருட்டு நடந்து 20 நாட்கள் ஆகியும் மின்சாரத்துறையினரும் காவலர்களும் உரிய நடவடிக்கை எடுக்காததால் நாள் ஒன்றுக்கு 2000 ரூபாய் வாடகைக்கு ஜெனரேட்டர் அமைத்து பயிர்களை காப்பாற்ற விவசாயிகள் போராடி வருகின்றனர். தங்களின் வாழ்வாதாரத்தை காக்க உடனடியாக புதிய மின்மாற்றி அமைத்து தர வேண்டுமென பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர்.
தூத்துக்குடி மாவட்டம் பசுவந்தனை அருகே கோயில் கொடை விழாவையொட்டி மாட்டு வண்டி பந்தயம் களை கட்டியது. சீறி பாய்ந்து சென்ற காளைகளை சாலையின் இருபுறங்களிலும் இருந்து மக்கள் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர். வெற்றி பெற்ற மாட்டு வண்டிகளின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் மற்றும் வெற்றி கோப்பைகள் வழங்கப்பட்டன. தமிழ்நாடு முழுவதும் தனியார் பள்ளிகளில் கட்டண விவரங்களை விளம்பர பலகைகளில் வெளியிட வேண்டும் என்று தனியார் பள்ளிகள் இயக்குநருக்கு மாநில தகவல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. மாணவர்களின் கல்வி கட்டண விவகாரத்தில் கல்வி நிறுவனங்கள் வெளிப்படைத்தன்மையுடன் செயல்படுவது மிக அவசியம் என குறிப்பிட்டுள்ள மாநில தகவல் ஆணையம், மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப படிவத்திலும் வகுப்பு வாரியாக கட்டணத்தை அச்சிட்டு வழங்குவதையும் கட்டாயமாக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. இதை உறுதி செய்து ஜூன் 15ஆம் தேதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் தனியார் பள்ளிகள் இயக்குநருக்கு உத்தரவிட்டுள்ளது. சரியான தருணத்தில் IUML ஆதரவு அளித்ததால்தான் தாவேகவால் ஆட்சி அமைக்க முடிந்தது என அமைச்சர் கீர்த்தனா தெரிவித்துள்ளார். பக்ரீத் பண்டிகையையொட்டி விருதுநகர் IUML வடக்கு மாவட்ட தலைவர் இப்ராஹிம் ஷா இல்லத்திற்கு சென்ற அவர் வாழ்த்துக்களை கூறினார். முதலமைச்சர் ஜோசப் விஜய்னு சொல்ற ஒரு பெருமிதத்தோட இன்னைக்கு இருக்கோம்னா உங்களுடைய சப்போர்ட்டும் இதுல ஒரு காரணம் மட்டும்தான்.